நண்பர்களே, புனிதர் இஞ்ஞாசியாருடைய ஆன்மீகத்திலே இன்னும் ஒரு கட்டம், மிக முக்கியமான ஒரு கட்டம். அந்த கட்டத்தை பற்றி நாம் இன்று பார்க்க போகிறோம். புனிதர் இஞ்ஞாசியார் தாம் பெற்ற இன்பத்தை உலகமெல்லாம் பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். அதனால் தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு தருவதற்கு என்று சொல்லி இந்த ஒரு மாத தியானம் என்பதை அவனுக்கு தந்தார். அதில் இறுதி தியானமாக அமைவது ஒன்று. அது என்ன என்று சொன்னால், கடவுள் படைப்புகள் அனைத்திற்கும் உள்ளுயிராயிருக்கிறார். அந்த மாதிரி ஒன்று. பூவிலே மனம் போல, கனியிலே சுவை போல, இப்படி எல்லாவற்றுக்கும் படைப்புகளுக்கெல்லாம் உள்ளுயிராக இருப்பவர் கடவுள். ஒவ்வொரு படைப்பிலும் அவர் இடைவிடாமல் பணிபுரிந்து கொண்டே இருக்கிறார். அவற்றை வளர்த்து கொண்டே இருக்கிறார், அல்லது அழியாமல் காத்து கொண்டிருக்கிறார். இப்படி இடைவிடாமல் இந்த படைப்புகளிலே பணிபுரிந்து மனிதனுக்கு அளவில்லாத நலம் புரிவதிலேயே கண்ணும் கருத்துமாக இருக்கிறார். ஆகவே இந்த கடவுளுடைய நன்மைகளை கனமழை போல மனிதன் பெற்றுக்கொண்டே இருக்கிறான். எப்படி கதிரவனுடைய ஒளி நம்மை சூழ்ந்து இருக்கிறதோ அதே போல, எப்படி மீன் தண்ணீருக்குள் இருக்கிறதோ அதே போல மாந்தர் இவருடைய அன்பிற்குள்ளே வாழ்கின்றார்கள். இதனை கண்டுபிடித்து விட்டோம் என்று சொன்னால், அப்படி கண்டுபிடிப்பவர்கள் இறைவனுக்கு ஆட்பட்டவராய் மகிழ்ச்சியோடு வாழ்வர். அவருடைய வாழ்க்கையில் இன்பம்தான், துன்பம் இல்லை. இது புனிதர் இஞ்ஞாசியுடைய ஆன்மீகத்தின் உச்ச கட்டம் என்று நாம் சொல்லலாம். ஆகவே இந்த நிலையை நாம் உணர்ந்து கொள்வது, நிலையான பேரின்ப வாழ்வுக்கு நாம் படைக்கப்பட்டோம். ஆகவே படைப்புகளை எல்லாம் அளவோடு பயன்படுத்த வேண்டும். செல்வத்தை பெருக்குவது, போலி கௌரவத்தை நாடுவது, செருக்கடைவது, இவற்றை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். கடவுள் எங்கும் இருக்கிறார், எல்லாவற்றிலும் செயல் புரிந்து கொண்டிருக்கிறார், நன்மைகளை வாரி வழங்கிய வண்ணம் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த கடவுளை அறிகிறதுனால் அவர் மீது அன்பு கொண்டு அவரை அடைந்து பேரானந்த பெருவாழ்விலே நிலைத்திருப்போம். இதைத்தான் புனிதர் இஞ்ஞாசியார் தம்முடைய ஆன்மீகத்திலே நமக்கு தருகிறார். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். வாழ்க்கையிலே எவ்வளவு கவலைகள் போகும், எவ்வளவு நிம்மதி உண்டாகும், எவ்வளவு மன நிறைவு இருக்கும் என்பதை நாம் உணர்ந்து கொள்வது நல்லது. வாழ்க.